எப்போது வேண்டுமானாலும் நடந்துவிடலாம் என்று அஞ்சிய விஷயம் நடந்தே விட்டது. இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்திவிட்டது. இதற்கு தக்க பதிலடி தரப்படும் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு கூறியிருப்பதோடு லெபனானை நோக்கி கூடுதல் படைகளையும் அனுப்பியிருக்கிறார். இஸ்ரேல் மீது ஹமாஸ் தாக்குதல் நடத்தியதும் அதற்கு பதிலடியாக காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தொடர் தாக்குதல்களும் மூண்டு வரும் 7ஆம் தேதியுடன் ஓராண்டாக போகிறது. போரின் ஓராண்டு முடிவடைவதற்குள் இந்த சண்டை இஸ்ரேல் ஈரான் போராக மாறியுள்ளது. அக்டோபர் 1ஆம் தேதி இரவு இஸ்ரேல் மீது 200 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வீசி ஈரான் தாக்குதல் நடத்தியது. இவற்றில் பெரும்பாலானவை அயன் டோம் எனப்படும் பாதுகாப்பு கவசத்தால் தடுக்கப்பட்டதாக இஸ்ரேல் கூறுகிறது. ஈரானின் இத்தாக்குதலை முறியடிக்க தாங்களும் உதவியதாக கூறியிருக்கும் அமெரிக்கா, ஈரான் தனது முயற்சியில் தோல்வியடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. ஈரானின் தாக்குதலுக்கு தக்க பதிலடி தரப்படும் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார். இதற்கேற்ப லெபனான் நாட்டுக்குள் தரைவழி தாக்குதல் நடத்த கூடுதலான படைகளை இஸ்ரேல் அனுப்பி வைத்துள்ளது. ஈரான் ஆதரவு பெற்ற லெபனான் தீவிரவாத அமைப்பான ஹெஸ்புல்லாவின் முக்கிய தலைவரான ஹசன் நசரல்லா கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்டார். அப்போதே தக்க பதிலடி தரப்படும் என்று ஈரான் சூளுரைத்தது. தொடர்ந்து ஈரானின் ராணுவ கமாண்டர் அப்பாஸும் அண்மையில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்டார். கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி காசா மீது இஸ்ரேல் தாக்குதல் தொடங்கியதிலிருந்து வடக்கு இஸ்ரேல் பகுதிகளில் ராக்கெட்டுகளை வீசி ஹிஸ்புல்லா தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இதனால் வடக்கு இஸ்ரேலிய பகுதிகளில் இருந்து 70,000 பேர் தங்கள் வீடுகளை விட்டு இடம்பெயர்ந்துள்ளனர். பதிலுக்கு இஸ்ரேல் நடத்தும் தாக்குதலில் லெபனானில் 1000 பேருக்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டனர். இச்சூழலை இப்போது எளிதாக புரிந்து கொள்ள முயல்வோம். இஸ்ரேல் ஒருபுறம் இருக்கிறது. இஸ்ரேலுக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் அமெரிக்கா, பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள் இருக்கின்றன. மறுபுறம் காசாவில் உள்ள ஹமாஸ், ஏமனில் உள்ள ஹவுதி அமைப்பினர், லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பினர், ஈராக் மற்றும் சிரியாவில் உள்ள ஷியா பிரிவினர் என பல்வேறு முனைகளில் இருந்தும் இஸ்ரேல் எதிர்ப்பு நிலை உள்ளது. இவற்றின் பின்னணியில் உள்ள வலிமை மிக்க சக்தியாக ஈரான் இருக்கிறது. சிறு சிறு புள்ளிகள் இணைந்து ஒரு வடிவம் உருவாவது போல பல சம்பவங்கள் இணைந்து இப்போது இஸ்ரேல் ஈரான் நேரடி போராக உருவாகி நிற்கிறது. இஸ்ரேலுக்கு தங்கள் நாட்டு ராணுவம் தயார் நிலையில் இருப்பதாக அமெரிக்கா கூறியுள்ளது. மத்திய கிழக்கில் USS கோல் மற்றும் USS புல்கெல்லி ஆகிய 2 அதிநவீன போர்க்கப்பல்களை தயார் நிலையில் வைத்திருக்கிறது அமெரிக்கா. இதற்கிடையே ஈரானின் தாக்குதலை கண்டிக்காத ஐக்கிய நாடுகள் சபை பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்டெரஸ் இஸ்ரேலுக்குள் நுழையக்கூடாது என்று இஸ்ரேல் அரசு தடை விதித்துள்ளது. ஐநா பொதுச் செயலாளர் பயங்கரவாதிகளுக்கும் கொலைகார அமைப்புகளுக்கும் உலகளாவிய தீவிரவாதத்திற்கும் ஆதரவு தருவதாகவும் ஐநா வரலாற்றில் இது கரையாக படிந்திருக்கும் என்றும் இஸ்ரேல் கடுமையாக விமர்சித்துள்ளது.